Hi friends, welcome to Chennai Food. Hotel style ரொம்பவே டேஸ்டான கமகமனு வாசனையான சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம முள்ளங்கி சாம்பார் செய்ய போகிறோங்க. முள்ளங்கி சாம்பார் செய்கிறதுக்காக நான் பருப்பு வேக வச்சு எடுத்துட்டேன். 200 கிராம் அளவுக்கு நான் துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்துருக்காங்க. நீங்கள் துவரம்பருப்பு வேக வைக்கும் பொழுது ஒரு முறை அலசிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்து வேக வைங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக சீரகம், 2 பூண்டு பல் தட்டி போட்டு நீங்கள் வேக வச்சுக்கிட்டிங்கன்னா சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்து தான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். பருப்பு நீங்கள் வெந்ததுக்கப்புறமா மத்து போட்டு நசிச்சு எடுத்துக்கலாம், இல்லைனா விஸ்கு வச்சு கூட நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சுன்னா நீங்கள் கரண்டிலே ஒரு சொட்டி விட்டால் கூட நல்லாவே மசிஞ்சிடும். நான் பருப்பு நல்லாவே கடைஞ்சி எடுத்துருக்கேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக நைஸாக இருக்குது. இந்த பருப்பு அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கர் பாத்திரம் தாங்க வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்காக நான் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இதை இந்த எண்ணெயில் சேர்த்து விட்டுடலாம். கூடவே 2 காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு இப்போ நல்லாவே பொரிஞ்சிருச்சு. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கிறேன். 10 சாம்பார் வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும், ரொம்ப கருகிற அளவுக்கு வதங்க வேண்டாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் 400 கிராம் அளவுக்கு முள்ளங்கி எடுத்திருக்கேன். இந்த முள்ளங்கியை தோலை சீவிட்டு இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த முள்ளங்கியை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். முள்ளங்கி இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து விட்டுறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அதையும் சேர்த்து விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு அதையும் சேர்த்து விட்டுறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேர்த்து விட்ட சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாமே சேர்த்து காயோட நல்லா வதக்கியாச்சுங்க. காய் வேக வைக்கிறதுக்காக நான் பருப்பு வேக வச்சு வடித்த தண்ணியை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பருப்பு வேக வச்ச தண்ணி இல்லைன்னா சாதாரண தண்ணியை சேர்த்து நீங்கள் வேக வச்சுக்கலாம். பருப்பு வேக வச்ச தண்ணியை நான் 1.5 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய் வேகணும். 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் மூடி போட்டு விட்டாலே காய் நல்லா வெந்துடுங்க. இப்போ காய் நல்லாவே வந்துருச்சு. நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பாத்திரத்திலே கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டுடலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு நான் புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் மாங்காய் சேர்க்குற மாதிரி இருந்தால் புளி குறைவாக சேர்த்துக்கோங்க, புளிப்பு அதிகமாகிடும். காய் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம பருப்பு, புளி இதெல்லாமே சேர்க்கணும். இப்போ சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பொடியை நம்ம சேர்த்துடலாம். ஏற்கனவே 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து விட்டுருக்கேன். நான் மிளகாய் தூள்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேங்க சாம்பாருக்கு. நீங்கள் மிளகாய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் சாம்பார் பொடி குறைச்சிக்கோங்க. மறுபடியும் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து விட்டுருக்கேன். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து விட்டுடலாம். நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு கல் உப்பு சேர்த்துருந்தோம். நான் அதே கல் உப்பு தான் நான் மறுபடியும் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுறேன். ஏற்கனவே 1 ஸ்பூன் கல் உப்பு, இப்போ 2 ஸ்பூன், மொத்தம் 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்து விட்டுருக்கோம். நல்லா கலந்து விட்டுடுங்க. சாம்பார் கொதிக்கணும். திக்னஸ் பார்த்துட்டு தண்ணி தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் இப்போ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் வரமாட்டேந்து, அந்த டேஸ்ட்டு கிடைக்க மாட்டேந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஹோட்டல்ஸில் ஒரு பொருளை சேர்ப்பாங்கங்க கடைசியாக. அது என்ன பொருள், அந்த ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல்லம் தாங்க. கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து விட்டுட்டா அந்த புளிப்பு காரத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஹோட்டல்ஸ் டேஸ்ட் நமக்கு சாம்பாரில் கிடைக்கும். நீங்கள் வீட்லேயே இதே மாதிரி செஞ்சிங்கன்னா ஹோட்டல் டேஸ்ட்டில் சாம்பாரை நம்ம ரெடி பண்ணலாம். இந்த வெல்லத்தை நான் இதில் சேர்த்து விட்டுறேன். இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. வெல்லம் நல்லாவே கரைஞ்சிரும். போட்ட உடனே வெல்லம் கரைஞ்சிரும். ஏன்னா சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கிறதுனால சட்டுன்னு கரைஞ்சிரும், வெல்லம் தங்காது.
அவ்வளவுதாங்க, அருமையான ஹோட்டல் ஸ்டைலில் முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சாம்பாரை சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. ஹோட்டல் டேஸ்ட்டில் அருமையாக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டான முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதே அளவுகளோட அதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.